வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ். ஒரு மூவி வந்து இன்க்ளோரியஸ் பேஸ்டர்ட் 2009 ரிலீஸ் ஆன ஒரு வார் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் வீடியோ போடணும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரான்ஸ் வந்து ஒரு ஜெர்மனோட அந்த கேப்சரில் இருக்கிற ஒரு 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 சுச்சுவேஷன் அந்த படமே. ஓகேங்களா, ஜூஸை வந்து பார்க்குற இடத்துலாம் சுட்டு தள்ளி கொண்டுட்டு போயிட்டே இருக்காரு. அதில் மெயினாக ஹான்ஸ்ன்னு சொல்லப்பாரு ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு கர்னலாக அவரோட கரெக்டான போஸ்டிங் தர ஒரு ஹையர் அஃபிஷியல் ஆஃபீஸர். அவரை வந்து இந்த ஜூ ஹண்டர்ன்ற மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு மோசமான ஒரு ஆள். அவர் வந்து ஒரு வீட்டை போய் சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுற அந்த சமயத்தில் அந்த வீட்டோட ஓனர்கிட்ட தெளிவாக சொல்லுவார், நீ வந்து உன்னோட வீட்டில் மறைச்சிருக்கிற ஜூஸ் நீ காட்டலைன்னா உன்னோட வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை வந்து எந்த அளவுக்கு ஹராஸ் பண்ண முடியுமோ ஹராஸ் பண்ணி கொன்னுருவேன், உன்னையும் கொள்ளுவேன்னு சொல்கிறேன். அவர் குடும்பத்துக்கு பயந்து தான் வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்க காமிச்சு கொடுத்துருவாரு. அண்ட் இவர் வந்து கொடூரமாக கொன்னுருவார். அண்ட் அதில் ஒரு பொண்ணு தப்பிச்சிடுவாள் அந்த ஃபேமிலியில். அவள் பேர் வந்து ஷோஷானா. அவள் தப்பிச்சோடனே அங்கேருந்து ஓடுறவ தான் திரும்பி பார்க்காம ஓடிட்டே இருப்பா. அண்ட் அதுக்கப்புறம் 3 வருஷம் 4 வருஷம் கடந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குதா, இந்த டைம் லைனில் வந்து ஆல்டோன்னு சொல்லப்படுற ஒரு யூஎஸ்எஸ் சேர்ந்த ஒரு 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 ஆர்மி பர்சன். ஓகேங்களா, அவர் வந்து தனக்கு கீழே இல்லை தான் கூட வந்து ஒரு 8-9 பேரோ இருக்கிற ஒரு டீம். அவங்கள வந்து பேஸ்டர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன்ஸ் கம்மியாக இருக்கிற இடமா பார்த்து, ஆர்மி மெம்பர்ஸ்லாம் கம்மியாக இருக்கிற இடம் பார்த்து போயிட்டு எல்லாரையும் கொன்று குவிக்கிற ஒரு டீம் தான் இவங்க. அவங்க தான் கொள்ளுவாங்க, நமக்கு கொள்ள தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மாசான ஒரு டீமு, பயங்கர ஆட்டிடியூடாக சூப்பராக இருக்கிற கேரக்டர் எல்லாமே. அவங்க போயிட்டு கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி கொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேல்ப்னு சொல்லப்போம் இந்த ஒரு இடத்த வந்து கத்தியை வச்சு கிழிச்சு எடுத்துகிட்டு வருவாங்க கணக்கு காட்டுறதுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஒன்று சேருது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து பாரிஸில் வந்து நம்ம ஷோஷானா வந்து தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு மூவி தியேட்டர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனோட ஒரு புது படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகுது, நேஷன்ஸ் ப்ரைடுன்னு சொல்லிட்டு. அந்த படம் வந்து முழுக்க ஜெர்மன்ஸ் வந்து ஜூஸ் எப்படி கொண்டாங்க அப்படின்ற ஒரு பேஸ்டு ஒரு மூவி. ஓகேங்களா, அந்த படத்தை ரன் பண்ணுறதுக்கு வேற ஒரு தியேட்டரில் வந்து வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஷோஷானா வச்சிருக்கிற தியேட்டரே வந்து ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அந்த பேஸ்டர்ஸ் வந்து இங்கே இறங்கி இங்கே இருக்கிற மெயினான ஜெர்மனோட எல்லா மெயின் பர்சன்ஸையும் கொன்று ஒரு இந்த வாரம் வந்து என் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. அதே மாதிரி ஷோஷானா ஒரு ஐடியாவில் இருப்பான். இந்த ஷோவை ரன் பண்ணுறவ என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் உள்ளே வச்சு எல்லா கதையுமே பூட்டி உள்ள ஃபிலிம் ரோலை வந்து கொளுத்தி விட்டுடலாம். ஃபிலிம் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் ரோல் சொல்லுவாங்க, அது வந்து பேப்பரோட ஃபாஸ்ட்டாக வந்து பற்றிக்கும். ஸோ அதை வச்சு வந்து மொத்த ஜெர்மன்ஸையும் வந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க. கடைசியில் எல்லா பிளான் எப்படி போச்சு, நல்லபடியாக நடந்ததா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த பேஸ்டர்ட் சீனுக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் சோஷன் நான் அதுக்கப்புறம் இந்த ஜெர்மன் இந்த அவர் ஹிட்லர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸ் கதையை முழுக்க ஒரு ராவான ஆக்ஷன் வார் ட்ராமா மூவி. அவ்வளோ ராவாக இருக்கும், ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஒரு கேஃபே சீன் ஒன்று வரும், அது பயங்கரமாக இருக்கும். தேட்டர் சீன்லாம் வந்து வெடிக்க வச்சுருப்பாங்க, செம்மையாக இருக்கும். ஒரு மாதிரி இவர் எடுத்தாலே வந்து இப்படிதான் எடுக்கிறாரு. இந்த குவிண்டன் டாரன்டினோ வந்து ஆக்ஷனு இந்த பிளட் இதை வச்சு பயங்கரமாக பண்ணுறாப்புல. எனக்கு இந்த படமும் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தாலும் அது அந்த ஆக்ஷனும் வந்து உள்ளே கொண்டு வந்த விதம் உண்மையாகவே ஒரு என்ஜாயபிளான ஒரு ஆக்ஷன் வார் ட்ராமா மூவி. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 4 hours தரேன். இதே மாதிரி மூவி பார்க்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்டர் நோபடி. இன்னும் சந்திக்கிறோம். பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.